அதுக்கப்புறம் வந்து இப்பதான் இவங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுது. ஓகே. அவங்க சொன்ன கதைக்கும், இந்த இந்த நபர் சொல்ற கதைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அவங்க பார்த்துட்டு கேட்டுட்டே வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றாரு, "உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்ட உடனே, "இல்ல, இல்ல. நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படின்னோனே, சரின்னு மறுபடியும் அவர் சொல்றாரு. அ அந்த 14 வருஷங்கள் வனவாசத்துல என்னோட பாட்டிமா ஒரு நாள் விடாம அங்க வந்து போயிட்டு பூஜைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அம் அவங்கள வந்து எப்படி அவங்களுக்குள்ள இந்த ஒரு யோசனை வந்து எப்படி அவங்க மோட்டிவேட்டட் ஆயிட்டு ஒரு நாள் விடாத போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சில நேரத்துல வியப்பா இருக்கும். ஏன்னா என்னோட பாட்டிமா வந்து ஒரு ஏழையான ஒரு பெண்மணி. அவங்களுக்கு வந்து பெருசா நெறைய நாலேட்ஜ் எல்லாம் கிடையாது. படிப்பறிவு கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா. அவங்க முழுக்க முழுக்க ஒரு நன்மை எண்ணங்கள் உடையவங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட தேடி யாராவது ஒரு நபர் வந்தாங்க, யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டு, ஒரு உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா கூட, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒரு தேவைகளையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாம, அத பத்தி யோசிக்காம, மத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய கணவர், அதாவது இவங்களுடைய தாத்தா. அவருடைய கணவர் வந்து அ திருமணமாகி சில ஆண்டுகள்லயே தவறிட்டாரு. ஐ மீன் பாடி வெக்கேட் பண்ணிட்டாரு. அப்போ அவங்களுடைய ஒரே மகன், அதாவது என்னுடைய அப்பாவ வந்து என்னுடைய பாட்டிமா தனியா இருந்து வளர்த்தாங்க. அவங்க வந்து பல போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் அப்படியும் அவங்க வந்து அந்த நதிக்கரைக்கு டெய்லி போயிட்டே இருந்தாங்க அப்படின்றத வந்து இவரு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்த்து பார்த்து நெறைய பேர் அயோத்தியால இருக்க நெறைய பேர் பெண்கள் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்க அவரு வந்து ஒரு அந்நியமான ஒரு நபரா தெரியல இவங்களுக்கு. அவங்களுக்குள்ள பழக்கம் அதிகரிக்குது. அவங்களுக்குள்ள புரிதல் அதிகரிக்குது 2 பேருக்குள்ளயும். அஜித்தும், அ அனுசுயாக்குள்ளயும். அப்ப வந்து நேரடியா அவர் முகத்த வந்து இவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவரு எப்படி பேசுறாரு, எப்படி அவருடைய உணர்வு இருக்குது, எப்படி பண்றாரு அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டே இவங்க மனசும் வந்து பறிகொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்கறாங்க, உங்களுடைய பாட்டிமாவ நீங்க வந்து ரொம்ப நேசித்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொன்னோனே, ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து பெரும் தாக்கத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் வந்து எனக்கு நினைவுல இருக்கு. அவங்க வந்து அதிகமா பேசக்கூட மாட்டாங்க. ஆனாலும் அவங்க செஞ்சது எல்லாமே என் மனசுல வந்து ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்க பாட்டிமா உங்களுக்கு இந்த பெண்டன்ட் குடுத்தாங்க சரி. அவங்களுக்கு இந்த பெண்டன்ட் வந்து எப்படி வந்து சேர்ந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் விவரமா அப்படின்னு சொல்லிட்டு, அனுசூயா வந்து மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு சொல்றாரு, அ ஒரு நாள் வந்து என்னோட பாட்டிமாக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப என்னுடைய அப்பா வந்து ஒரு மருந்து கடையில போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரலான்னு போகும்பொழுது, அந்த அந்த டைம்ல வந்து ராஜகுமாரி சீதா வந்து தன்னுடைய குதிரை சவாரி போயிட்டுருந்தாங்க. குதிரையில போயிட்டுருந்தாங்க. தேர்ல போயிட்டுருந்தாங்க. போயிட்டுருக்கும்பொழுது, அவங்க இறங்கி என்னுடைய அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, அவர வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு, அந்த நதியோட ஒரு பக்கத்துல வந்து அந்த மூலிகைகள் எங்க கிடைக்கும், அத எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னு எங்க அப்பாக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அத பயன்படுத்தி என்னுடைய பாட்டிம்மா வந்து சீக்கிரமாவே குணமடைந்ததுனால, என்னுடைய பாட்டிம்மாவ வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. வந்து அரண்மனையில மீட் பண்ண சொல்லி சீதாம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால என்னுடைய பாட்டிம்மா கூட அங்க போயிருந்தாங்க. நெறைய முறை போயிட்டு ராஜகுமாரிய பார்க்கணும் அப்படின்னு நெனச்சாலும், அங்க இருக்கிற பணியாளர்கள் விடல. அதனால அத கேள்விப்பட்டு ஒரு நாளு சீதா மாதாவே, அதாவது ராஜகுமாரி சீதாவே வந்து என்னுடைய பாட்டிமாவ பார்த்துட்டு போறதுக்காக ஒரு பணிப்பெண் உடைய மாறுவேடத்துல வந்திருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய அந்த வழிபாடுகள் தான் வந்து அவங்களுடைய பிரேயரும், அயோத்தியால இருக்கிற மத்த பெண்களுடைய பிரேயர் தான் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்ததாகவும், அந்த காட்டு பயணத்திலயும், இலங்கையிலயும் அப்படின்றத வந்து சொல்லி, எங்க பாட்டிமாவ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, அவங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமா நினைக்கக்கூடிய, விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமா நினைக்கக்கூடியது தான் வந்து இந்த ஒரு பெண்டன்ட். அதனால அவ்ளோ விலை உயர்ந்த ஒரு பொருள வந்து என்னுடைய பாட்டிமாவோட கழுத்துல போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க செய்த இந்த சேவைக்கு என்னால ஒரு இதுக்கு ஈடு குடுக்க முடியாது. இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற மிக விலை வாய்ந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்ததா சொல்றாங்க. ஸோ எங்க பாட்டிமாக்கு வந்து எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் தேவை அவங்க வந்து எதிர்பார்க்கல. அத ரெகக்னைஸ் ஆகணும், எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காக எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராஜகுமாரி சீதா அவங்க பேசுனத கேட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள், நீங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டு எனக்கு வந்து ரொம்ப அது வந்து உதவியா இருந்தது அப்படின்றத மகாராணியே சொல்லும்போது, சீதா மாதாவே சொல்லும்போது, அது வந்து ரொம்ப அவங்க பாட்டிமாக்கு கௌரவமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கதைய வந்து எனக்கு மறுபடியும் நெறைய முறை
எனக்குள்ள பதிய வச்சுட்டாங்க என்னுடைய பாட்டிமா. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்ப அது உங்களுடைய பாட்டிமாவா?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அம்மா வந்து நான் சின்னதா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதனால என்ன வளர்த்ததெல்லாம் என்னுடைய பாட்டிமா தான். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீதா மாதா வந்து இவங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா? மகாராணி அதாவது ராஜகுமாரி சீதா வந்தாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அதுவரைக்கும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப ஒரு போராட்டத்துல இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்காங்க. சீதா மாதா எப்ப வந்து இவங்க வீட்ல அடி எடுத்து வச்சாங்களோ, இதெல்லாம் நடந்ததோ, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து பணப்பெருக்கம் அதிகமாயிருச்சு. வியாபாரம் எத செய்தாலும் அதுல வந்து ஒரு வெற்றி, வெற்றி, வெற்றின்னு வந்துட்டு அவங்க லைஃபே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய பாட்டிமாவும் வந்து அதுக்கு தகுந்த மாரி மாறிக்கல. அவங்களுக்கு வந்து சேஞ்ச் அது நான் எப்படி இருக்கிறோம், எளிமையா இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. என்னுடைய அப்பாவும் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்க ஒரு பெரிய வீட்டுக்கு போயிட்டோம், மாறி போயிட்டோம். ஆனா என்னோட பாட்டிமா வந்து அதே எளிமையான வீட்ல, அதே இதுல வந்து நான் இங்கே தான் இருக்க போறேன். இங்க தான் ராணி சீதா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எ அப்படியே அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஸோ இது கேட்க கேட்க இதெல்லாம் என்னடா இது திரும்ப இதே கதைய நம்ம வந்து இங்க நிஜமா மறுபடியும் கேட்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து வியப்பா தான் இருக்குது. ஆனா, இவரு கூட இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குது. ஏதோ ஒரு பழைய நண்பன் மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, முற்பிறவிலேயே இவங்க வந்து ஆ சீதா மாதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த கிரண் அப்படின்றவரு ஒரு விலங்குகள வந்து பாதுகாத்துட்டு அதுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தார் இல்லையா? அப்போ அவரு வந்து மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் மனசுல உள்ளார்ந்த ஆசை இருந்தது. மீனாட்சிக்கு அது போல எந்த ஒரு ஆசையும் இல்லனாலும், அவங்க வந்து சகோதரரா நெனச்சாங்க அப்படின்னா, இவருக்கு அந்த ஆசை இருந்தது. அவருக்கு வந்து ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு தான் இருந்தது இவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால தான் சீதா மாதா கூட வந்து, "நீ விடை பெறுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து அயோத்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி, இறுதியாக நீ வந்து போயிட்டு கிரணுக்கு சொல்ல மறந்துறாத" அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஏன்னா அடுத்த பிறவிலும் அவங்களுக்கு வந்து அந்த இதோட தொடர்ச்சி வரப்போகுது. அவங்களுடைய பிணைப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. சோ, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய நெருக்கம் ஏற்படுது. அவர நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பு வந்து மலருது. இப்போ இவங்க கேட்கறாங்க. உங்களுக்கு வந்து விலங்குகள்னா ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு கேட்கவுடனே, அவர் முகமே வந்து அப்படியே சந்தோஷத்துல பூரிப்பாயிடுச்சு. அவர் சொல்றாரு, "ஆமா, எனக்கு கண்டி அ விலங்குகளோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து விலங்குகளோட பாதுகாப்புல, விலங்குகளுக்கு அத கேர் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னுடைய காலத்தையே போக்கிடுவேன். எனக்கு அவ்ளோ பிடிக்கும் விலங்குகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா, என்னுடைய அப்பா வந்து வேற மாதிரியான இன்டென்ஷன்ஸ் வச்சிருக்காரு. அவரு வந்து வேற மாதிரியான பிளான்ஸ் எனக்காக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத சொன்ன உடனே அவருக்கு வந்து அ சி திரும்ப வந்து இவங்களுக்கு வந்து அனுசுயாக்கு சோமா சொன்ன கதை ஞாபகம் வருது. அதாவது நீ திருமணம் பண்ணிக்க போற அந்த நபர் வந்து அ ஏற்கனவே மகாராஜா ஜனக் பாபா உடைய வீடு. அந்த அரண்மனையில வந்து விலங்குகள பாதுகாத்த ஒரு பாதுகாவலரா இருப்பாரு. அவர தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சோமா சொன்ன விஷயமும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஓ! அப்ப வந்து அ இதுதானா? உண்மைதானா? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணும் அவங்களுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியே வருது. அதுக்கப்புறம் அப்போதைய அ முற்பிறவில வந்து அவரு வந்து இவங்கள நேசிச்சிருந்தாலும், அந்த மீனாட்சியோட அப்பா, அதாவது இவங்களுடைய அப்பா, அந்த பிறவியோட அப்பா வந்து அத அனுமதிக்கல திருமணத்துக்காக அப்படின்றதுனால, திருமணமே இவங்களுக்கு நடக்கவே இல்ல. ஆனா இந்த பிறவியில இருக்கிற அப்பா வந்து, அவராகவே வந்து இவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எவ்வளோ ஒரு விந்தையான ஒரு விஷயமா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அம் எப்படி அந்த பிறவில தொடர்ந்த அந்த பந்தம், அப்ப வந்து அவங்க அப்பாவா இருந்தவரு தடை போட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவங்க அப்பாவா இருக்கிற இந்த ஜென்மத்தில அப்பாவா இருக்கிறவரே, இத திருமணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்திருக்காரு அப்படின்றது. சோ இதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க, "சரி உங்க அப்பா என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்காரு உங்கள பத்தி? என்ன நினைக்கிறாரு?" அப்படின்னவுடனே, "நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல நிர்வாக பொறுப்புல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு." அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும், அவரு அதுதான் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அ யோசிக்கிறாங்க. சீதா மாதா என்ன அவங்களுடைய கனவா இருந்ததுன்னா, ஒரு புதிய ஒரு சமூகத்த கட்டமைக்கணும். அதுல வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஷாப் எவ்வளோ இருக்கும், நிர்வாக பணி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். புது ஒரு விதமான சொசைட்டி உருவாக போகுது அப்படின்றது வந்து, அது அவங்க சொன்னது இவங்களுக்கு வந்து இப்ப திரும்பவும் மறுபடியும் புரியுது. ஓகே. அப்ப அவங்க வந்து அந்த நபர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்மைக்காக தான் இருக்கும். நம்ம எது சொன்னாலும் அத வந்து ஓப்பன் மைண்டடா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தன நாள் வரைக்கும் இவங்களுக்கே வந்து குழப்பமான நிலையில இருந்து இவங்களே வந்து அத நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அந்த
தெளிவு, அந்த ஞானம் அப்படின்றது எவ்வளவு நம்மளுடைய மனதுக்குள்ள, நம்மளுடைய புத்திக்குள்ள தெளிவு ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு இது ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. சோ அதனால இவங்களும் தெளிவடையறாங்க. நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், நமக்கு செய்றாங்க, ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய உயரிய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்றதையும், அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கூட நெறைய கதை இருக்குது. எங்க பாட்டிமா பத்திலாம், சீதா மாதா பத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் வர காலத்துல நீ வந்து இது போல நெறைய கதைகள நீ கேட்ப அப்படின்னு சொல்றாரு. சோ என்னன்னா, நான் உன்ன திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றத, அ காய் மறைவா, கனி மறைவா வந்து அவரு சொல்றாரு. அந்த மாரி. சோ அதுக்கப்புறம் வந்து, நான் வந்து உன்கிட்ட இவ்ளோ நேரம் பேசினதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உனக்கும் வந்து சீதா மாதா மேல ரொம்ப ஒரு அன்பு இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பாட்டிம்மா கூட அவ்வளோ அன்பு இருந்தது. ஸோ, என் பாட்டிம்மா எங்க இருக்காங்களோ, அவங்க வந்து உன்ன வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ வந்தேன்னா அப்படின்ற மாரி அவரு வந்து சொல்றாரு. அப்போ உனக்கும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நீயும் ஏதாவது கதை வச்சுட்டு இருக்கியா? அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் அனுசூயா என்ன சொல்றாங்க, ஆமா நெறைய இருக்கு. உங்களுக்கும் அத கேட்கறதுக்கு நெறைய நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களும் வந்து தன்னுடைய விருப்பத்த வந்து மறைமுகமா சொல்றாங்க. சரி நீங்க வந்து இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு நீங்க வந்து அத கேட்பீங்க அப்படின்னா, 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதாவும், அந்த திருமணம் செய்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறதாவும் வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து அ வேகமா வேகமா வந்து மாலை பொழுது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பயும் போல தான் வரும். ஆனா வந்து எப்ப நம்ம வந்து அம் ஒரு அன்பு நம்மகிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா, அந்த அந்த ஒரு பேச்சுல, அந்த ஒரு இதுலயே வந்து நம்மளுக்கு நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல தான் இவங்களுக்கு வந்து மாலை பொழுது சீக்கிரமாவே வந்துட்டே இருக்கிற மாரி அவங்களுக்கு தோணுது. இப்போ உடனடியா நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். இல்லன்னா நம்மளுடைய அப்பாலாம் தேடிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஆனா இப்பவும் அவங்களுக்கு என்ன தோணுது மறுபடியும் அப்டின்னா அனுசூயாக்கு, இங்க இருந்து போறதுக்கே பிடிக்கல. இவரு சொல்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. சோமா கூடயே இருக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சரி, சரி கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லிடுங்களேன்" அப்டின்னு சொன்னோனே, "ஓ! அப்டியா?" சொல்லிட்டு, "சரி எங்க அப்பா ஒரு கதை சொல்லியிருக்காரு. அத வேணா நான் உன்கிட்ட சொல்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. என்னன்னா, ஆ மகாராணி சீதா வந்து வனவாசம் போயிட்டாங்க அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா? அதாவது அ 14 வருஷம் முடிச்சுட்டு திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறம், அவங்க வந்து காட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையாகவே பார்த்தா, அவங்க வந்து அயோத்தியாவ விட்டு போகவே இல்ல, சீதா மாதா. அவங்க வந்து அந்த அந்த ஆசிரமத்துக்கு அப்பப்போ போயிட்டு வருவாங்க. ஆனா இங்க வந்து இருந்துட்டே இருந்தாங்க. அப்பப்போ மக்கள்லாம் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அம் லவ் குஷ் அவங்களுடைய பிறப்புக்கு அப்புறமா வந்து ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஸ்ரீராமர் வந்து மகாராஜா ராமர் வந்து தன்னுடைய அமைச்சர்களோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேஜஸ்லாம் கூப்பிட்டுக்குவாங்க. அவங்களுடைய சபையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ராஜாக்கள்லாம் வைக்கிற அந்த சபையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மந்திரிகளும் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ரிஷிகளுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் குடுப்பாங்க அவங்க. சோ அவரு வந்து அந்த புதிய குருகுலம் உருவாக போகுது இல்லையா? அத பத்தி வந்து அவர் வந்து பேசுறதுக்காக வந்து கூப்ட்டுருக்காரு. எல்லாரையுமே கூப்ட்டுருக்காரு. அ குருகுலம் எப்படி வந்து அ அமைக்கப் போகிறோம். பெண் ஐ மீன் ஆண் குழந்தைகளுக்காகவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளாகவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அவரு பேசிட்டே இருக்கும்போது, அவர் பக்கத்துல வந்து ஒரு த்ரோன் ஒரு ஒரு சேர் இருக்கு இல்லையா? அந்த த்ரோன் இருக்கு இல்லையா? அது வந்து காலியாவே இருக்குது. ஸோ, அங்க வந்து இந்த பையனோட அப்பா, அதாவது அஜித்தோட அப்பாவும் இந்த மந்திரிகள் கூட்டத்துல வந்து அவரும் இருக்காரு. அவரு கொஞ்சம் சின்ன வயசா இருந்தாலும், அவருக்கு வந்து கொஞ்சம் பண வசதி இருக்கிறதுனால, அவர் வந்து இந்த நற்காரியங்கள்ல இந்த நாட்டுல நடக்கிற அந்த ஆசிரமங்களுக்கு சுத்தி நடக்கிற அந்த காரியங்களுக்கு வந்து அவரு வந்து ரூபா குடுப்பாரு. சாரி ரூபா இல்ல. அப்பதைய பணம் என்னவோ அந்த அந்த பணத்த குடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு குருகுலம் அமைக்கணும் அப்டின்னோனே, எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வியப்பாயிடுறாங்க. இல்ல, இல்ல அப்டின்ற மாரி வந்து எல்லாரும் தன்னுடைய தலைய அசைக்க எதுக்கு அப்டின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ராஜா சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் கூட தடங்கல் சொல்லாம, தடை சொல்லாம ஏத்துக்கிட்ட அதே மக்கள் வந்து இப்ப வந்து ஆ கொஞ்சம் வந்து அத தயக்கம் காமிக்கிறாங்க, மறுக்கிறாங்க. சோ இதே தான் வந்து நம்ம வந்து ஜனக பாபாவோட சபையில கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? சீதா மாதாவும் அப்ப பேசுனாங்கன்றத நம்ம பார்த்திருக்கோம். முதல்லயே அ முந்தைய எபிசோட்ல பார்த்திருக்கோம். முன்னாடி நெறைய எபிசோட்ஸ்க்கு முன்னாடி. என்னன்னா, அவரும் வந்து இது போல சொல்லும்பொழுது, இத இத வந்து அவங்க ஏத்துக்க மாட்றாங்க. அங்க இருக்கிற மக்கள். அதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதம் ஆகுது இல்லையா? மக்களுடைய நிர்வாகம் வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க ஏத்துக்க மாட்றாங்க. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா,
நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம தாண்டி நம்ம வந்து வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சில விஷயங்கள நம்ப நம்பி பழகிட்டோம். அதுலேருந்து வெளிய வரணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு தனி ஒரு திறமை இருக்கணும். அத வந்து ஏத்துக்கொண்டு, அத வந்து நம்ம விரிவாக்கம் இருந்திருக்கணும் நம்மளுக்கு. அத வந்து ஏத்துக்கிற புதுசா விஷயங்கள ஏத்துக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிறவங்க வந்து பெண்களுக்கு குருகுலம் அ ஓப்பன் பண்ணணும் அப்டின்னு சொன்னோனே, அங்க இருக்கிறவங்க இல்லன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஆ வேண்டான்ற மாரி அவங்க மென்மையா வந்து அந்த மகாராஜாவுடைய அ உரையாடலுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. இப்ப வந்து இது வந்து எதுக்கு சொல்றாங்க அப்டின்னா, சமூகத்தோடைய நல்லிணக்கம் இதுல வந்து குறைஞ்சிரும். டிஸ்ஹார்மனி ஆயிடும். சொசைட்டியோட டிஸ்ஹார்மனி. இது நம்மளுடைய கலாச்சாரத்திலே இல்லையே. எதுக்காக நீங்க வந்து புதுசா இந்த மாரி கொண்டு வரீங்க? இது வந்து சரி கிடையாது. நம்ம இத்தன காலங்களா வாழ்ந்ததுக்கு அப்படியே எதிரானது அப்படின்ற மாரிலாம் வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து, சரி ஸ்ரீராமர் சொல்றார், "கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க." வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கோ எதிர்பார்க்கிறாரு தெரியுது. ஆனா அது யாருன்னு தெரியல. எவ்வளவோ நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க குசுகுசுன்னு. இப்ப இவரு வந்து அ எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றாரு. பொறுமை காத்துருங்க அப்படின்னு சொன்னோனே, கொஞ்ச நேரத்திலேயே வந்து நெறைய ரிஷிமார்களும், அதுல மகாராணி சீதாவும் வராங்க அங்க. ஸோ ஃபுல்லா எல்லாருமே வந்து அ வராங்க. மகாராணி சீதா வந்து ஒரு ஒரு ராயல் ட்ரெஸ் தான். மகாராணிக்கான உடை தான் அணிஞ்சு வராங்களே தவிர, துறவியோட ஒரு உடைகள் அணிந்து வரல. இப்ப இங்க வந்த உடனே, ஆ எல்லாருக்கும் இப்பதான் தெரியுது. ஓகே. இவரு வந்து இவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அ மக்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணபடியே வந்து அவங்களோட இருக்கையில அமர்றாங்க. இப்ப வந்து ஸ்ரீராமர் தான் வந்து இவங்களையும், ரிஷிகளையும் வந்து கூப்பிட்டிருக்காரு அப்படின்றத வந்து இது விஷயமா பேசுறதுக்காக, அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக அப்படின்றது அங்க இருக்க மக்களுக்கு புரியுது. ஆ ஃபர்ஸ்ட் சீதா மாதா என்ன சொல்றாங்கன்னா, ரிஷிகள பேச சொல்றாங்க. ஸோ ரிஷிகள்லனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். பெரிய, பெரிய மகானா இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய உயரிய நிலையில இருக்கிற ரிஷிகள் கூட, அவங்களுடைய மனைவிகளும் வந்து ஈக்குவலன்ட்டா டேலண்டடா இருந்தாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இப்ப யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ரிஷி வசிஷ்டர் வந்திருக்காரு. அவரும் வந்து சொல்றாரு, "ஆமா, பெண்கள் கல்வி வந்து ரொம்ப முக்கியம். என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த இந்த கல்வி இல்ல அப்படின்னா, எங்களுக்கு வந்து காமதேனு பசுவே கிடைச்சிருக்காது. என்னுடைய மகள்களும் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னுடைய மனைவி வந்து நாங்க துக்கமா இருக்கும்பொழுது, அவங்க வந்து புது புது உலகங்கள் வந்து சிருஷ்டிக்க ம சிருஷ்டித்து இருக்க மாட்டாங்க." அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சேஜ் அத்ரி இருக்கிறார் இல்லையா? ரிஷி அத்ரி. அவரும் சொல்றாரு, "என்னுடைய மனைவி வந்து இந்த புனித நூல்கள் வந்து அதுல நிபுணத்துவம் இல்லாம இருந்திருந்தா, அது தெரியாம இருந்திருந்தா, எங்களால வந்து அந்த செலஸ்டியல் வேர்ல்டுக்கு அதாவது உயரிய உலகங்களுக்கு எங்களால நுழையவே முடியாம இருந்திருக்கும். அங்கிருந்து எங்களால மந்தாகினி நதிய வந்து இந்த பூமிக்கு கொண்டு வராம இருந்திருப்போம்." அதுதான் அந்த மந்தாகினி நதி வந்து எவ்ளோ ஆ வற அ வறண்ட ஒரு நிலங்களையும் வந்து இப்போ ஆ அது வந்து வளமையாக்கிட்டு வருது அப்படின்றத பார்க்குறீங்க இல்லையா? அதனால அதுக்கும் அந்த கல்வி தான் பெண்களோட கல்வி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து ரிஷி அகஸ்தியர் அவரும் வந்து சொல்றாரு. தன்னுடைய வைஃப் பத்தி சொல்றாரு. அவங்க வந்து அம் படிக்க இல்லாம இருந்திருந்தா, அவங்கள வந்து எப்படி எப்படி வந்து இந்த ராட்சசர்கள வந்து ஒரு எல்லைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்க முடியும். அதாவது அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி ஏற்படுத்தி அத அவங்க தாண்டி வராத இருக்கிற மாதிரி அவங்கள வந்து தடுத்தே வைக்கிறது. அந்த மாதிரி திறமை இவங்க கிட்ட இருந்தது. அ ரிஷி அகஸ்தியரோட மனைவி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமரும் வந்து தன்னுடைய பங்குக்கு சொல்றாரு. என்னுடைய மனைவி கூட வந்து படிப்பறிவு இல்லாத இந்த புனித நூல்கள தெரியாம இருந்திருந்தா, எனக்கும் வந்து ராவணனை எதிர்க்கிறதுக்கு எனக்கு வந்து இலங்கையில எனக்கு வந்து முடிஞ்சிருக்காது அப்படின்றத எல்லாரும் வந்து ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியின் பெருமைய சொல்லி, அது வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது இந்த கல்வி. அடுத்து வர தலைமுறைகளுக்கும் அது போய் சேரணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா ரிஷிகளும் வந்து அமைதியாயிடுறாங்க. இப்போ ஆனா அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ இது இது வந்து புதுசா ஒரு கருத்து வந்து ஒரு சமூகத்திலயோ, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து புகட்டப்படும் பொழுது, அது வந்து எல்லாம் அப்படியே உடனே ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய நம்பிக்கை அமைப்பு வந்து அத தடுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து அத கிரகிச்சுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட முடியும். இவங்க மனசுல எல்லாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அப்படி ஏத்துக்கலன்றது தெரியுது. அவரு என்ன சொல்றாரு, அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கிறதே இவருக்கு தெரியுது. அதனால அதுக்கு பதிலளிக்கும் விதமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து பல விதமான சடங்குகள், ஒரு ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து கரெக்ட் தான். நெறைய வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய உண்மைகள் அதுல வந்து பலது இருக்குது. ஆனா,
ஆம், அதுபோல ஒன்று தான் வந்து இந்த வேதங்களின் உச்சரணையா இருக்கட்டும், மந்திரங்களோட உச்சாரணையா இருக்கட்டும் இது எல்லாம். ஆனா சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன்ல நம்ம காலகாலமா வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து, இப்பத்தி ஹியூமன் டெவலப்மென்ட்க்கு அது வந்து நிகரானது கிடையாது. அந்த காலத்துக்கு அது சரியா இருந்திருக்கும். ஆனா இந்த காலத்துக்கு அது சரி வராது அப்படின்றத சொல்றாரு. அது மாரி இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த மாரி ஒரு இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத சில சடங்குகள், அத நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து கொண்டு போறது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு காலி ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. சோ அது நம்ம தேவையற்றதா ஒரு சடங்கா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இப்போ இந்த சமூகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த மாரி ஒரு விஷயங்களுக்கு இப்போ வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லி அத முடிச்ச உடனே தான் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் அவங்க முகத்துல வந்து தெளிவு ஏற்படுது. இதுவரைக்கும் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து ஆ ஒரு சம்மதம் தெரிவிக்காத இருந்தவங்கலாம் கூட இவரு சொல்ல அத கேட்டு கேட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு தெளிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா அந்த இடத்துல பேசுறாங்க. அவங்க அப்பாவே கூட இவங்களுக்கு வந்து வாய்ப்பு குடுத்திருக்காரு. நீ தான் இங்க பேசணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னுரிமை குடுத்திருக்காரு இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்களோட சைல்ட்ஹுட்ல பார்த்தோம். இப்ப வந்து சீதா மாதா வந்து இந்த பெண் ரிஷிகள பத்தி சொல்றாங்க என்னன்னா, அவங்க வந்து எனக்கு இந்த பெண் ரிஷிகள் தான் வந்து எனக்கு மிதிலை நான் இருக்கும்போது எனக்கு வந்து படிப்பறிவு சொல்லிக் குடுத்தாங்க. அதுல பலரும் நான் வந்து இலங்கையில சிக்கிக் கொண்டபோது, அங்க ஒரு எனக்கு கடினமான ஒரு நேரம் ஏற்படும்பொழுது, அவங்க வந்து எனக்கு உதவியா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு பெரிய அ ரிஷிகளோட மனைவிகள் எல்லாமே வந்து, அவங்களுடைய தவ வலிமையில, என் தவ வலிமையின் பகுதிய வந்து எனக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்து ஆண் சாதுமார்களுக்கு, ஆண் சாதுக்களுக்கு வந்து நிகரானவங்க தான் தவிர, எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய எல்லா பிரார்த்தனையும், இவங்களோட எல்லா அன்பு தான் வந்து என்ன வந்து அயோத்தியால நிலைநிறுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் அப்படின்றவர் வந்து அப்படின்றவங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு அன்னையாக போறவங்க தான். ஒரு அம்மாவா, தாயாக ஆக போறவங்க தான். சோ அதனால வந்து அதையுமே அவங்க சொல்றாங்க. இந்த தாய்களின் கல்வி வந்து அவங்களுடைய அடுத்தடுத்து வர தலைமுறைகள்ல அவங்களோட பிள்ளை எல்லாருக்குமே வந்து அது வந்து போய் சேர்றதுக்கு, இந்த ஞானம் சேர்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய எதிர்காலத்துல இருக்கிற நம்மளுடைய அன்னைகள், அதாவது மதர்ஸ் அவங்களுக்கும் வந்து இந்த படிப்பறிவு இருக்கணும் அப்படின்றதா சீதாவுடைய கருத்து. அதேதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து அவர் வந்து அத பதியிடுறாரு. சோ இங்க வந்து நம்மளுடைய நகரம் வந்து ரொம்பவும் ஜாஸ்தி அதிகமா வளர்ச்சி அடைந்துட்டே இருக்குது. பெண்களுக்கு வந்து பலவிதமான சவால்கள் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படின்றத சொல்றாரு. இல்லன்னா அந்த சமூகம் வந்து நல்லபடியா அந்த கிங்டம் வந்து நியாயமான ஒரு முறையில நடக்கிறது கஷ்டமாயிடும். அதனால எல்லாருக்கும் அந்த ஞானம் இருக்கணும் அப்படின்றத வந்து அவரு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க உடனே வந்து அந்த குருகுலத்த அமைக்க முடியல. சீதா மாதாவுடைய அது விருப்பமா இருந்தாலும், அது அதுக்குன்னு ஒரு ஒரு நேரம் வர மாரி, எப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் அந்த குருகுலம் அப்படின்றது உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சீதா மாதாவுடைய அந்த இன்டர்வென்ஷன் அவங்களோட குறுக்கீடு தான் இத வந்து சாத்தியமாக்குச்சு அப்படின்றத வந்து அந்த இந்த கதைய யார் சொல்லிட்டு இருக்காங்க? கதைக்குள்ள கதையான்னு கேட்கிறீங்க. ஆமா. இந்த கதைய வந்து யார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த அஜித் அப்படின்ற ஒரு நபர் வந்து இந்த பெண்ணுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து இந்த அனுசூயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா, ஆமா. நான் கூட குருகுலத்துக்கு போயிருக்கேன் சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சின்ன வயசுல ஓடி வந்துட்டாங்க இல்லையா? அந்த சீதா மாதா பத்தி சொல்லும்பொழுது அத சொல்லல அவங்க. வெறும் நான் குருகுலத்துல படிச்சிருக்கேன் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. அம் இப்போ அவங்களுடைய அந்த பையன் வந்து தொடர்றாப்ல. அவருடைய கதைய அந்த இளைஞர் தொடர்றாப்ல. என்னுடைய பாட்டிம்மா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, ராமர் வந்து ஒரு சராசரி ஒரு பெண்ண மணந்துக்க மாட்றாரு. அவர் வந்து ஒரு சீதாவும் ஒரு சராசரியான பெண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்திருந்தா வந்து சராசரி பெண்ணாக இருந்திருந்தா, இவ்ளோ நீண்ட கால அந்த வனவாசம் அத வந்து அவங்களால தாங்கிக் கூட இருக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ சீதா மாதா வந்து குழந்தை பிறப்புக்காகவும் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க அப்படின்னா, அதுக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்கும் அப்படின்றது தான் இவங்க பாட்டியம்மா நம்பியிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து எப்ப சீதா மாதா வந்து அயோத்தியாவ விட்டுட்டு போயிட்டாங்களோ, அந்த வனவாசத்துக்கு போயிட்டாங்களோ, இவங்களும் அவங்களோட அ அ பாட்டியம்மாவும் எளிமையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. சோ சீதா மாதா வந்து ஆக்சுவலா அயோத்தியா விட்டு போகல. அப்பப்போ வந்துட்டு தான் இருப்பாங்க. எந்த ஒரு யக்னம் நடந்தாலும், எந்த ஒரு வழிபாடுகள் நடந்தாலும், பெரிய விசேஷங்கள் நடந்தாலும், அப்பல்லாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பா அங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த கதைகள்லாம் சொல்லிட்டே வர, இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து இவங்களுக்கு சோமா சொன்னது எல்லாமே இவங்களுக்கு கோயின்சைட் ஆகுது. எல்லாமே புரியுது. எல்லாம் அந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா? கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புள்ளிகளை வந்து சேர்க்கது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயமும் நடக்கிறது வந்து வாழ்க்கையில
அங்கங்க ஒண்ணொண்ணு அங்கங்க ஒண்ணு டிப்ஸ் அண்ட் பிட்ஸா இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியால தான் இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்றது, அந்த புரிதலால தான், அந்த ஞானத்தால தான் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்றத நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. எது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னாலும், நமக்கு அது வந்து ஒரு குழப்பமா, ஒரு தெளிவற்றதா நமக்கு வந்து தோணலாம். ஆனா அது வந்து அப்புறமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளே இன்ஃபாக்ட் வந்து சின்ன வயசுல இருந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே இருந்திருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து நம்ம அப்ப நமக்கு தெரியல. அப்ப நம்மள படிக்க சொன்னா, ஸ்கூலுக்கு சொன்னா நமக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பர்டனா தெரியும். ஆனா அப்ப போக போக வந்து அது நம்மளுக்கு பழகிடும். அதேபோல எல்லா விஷயங்களும் இப்ப பார்த்தீங்கன்னா, அனுசூயாவுக்கு வந்து எப்படி ஒரு குழப்பம் ஏற்படுது. திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சீதா மாதா பத்தி யாராவது சொன்னா அவங்களுக்கு வந்து ஏத்துக்கிறதுக்கு இல்ல. அதுக்காக ஸ்கூல்ல கூட விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு நான் இனிமே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோமா கிட்ட போயிட்டு அங்கிருந்து விட்டு வரதுக்கு தயங்குறாங்க. திரும்ப இந்த இளைஞன வந்து அவங்க வந்து அ கணவரா ஏத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஒரு கட்டம் நடக்கும்பொழுதும், அந்த நேரத்துல, அந்த சமயத்துல நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெளிவற்றதாகவும் இருக்குது. நமக்கு வந்து இது எதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இதனால என்ன யூஸ் இருக்க போகுது? அப்படின்னு கூட சில நேரத்துல நம்மளுக்கு தோணலாம். ஆனா, எப்ப வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு பர்ப்பஸ் இருக்குது. எல்லாமே ஒரு முறையாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து இந்த கதை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு மறுபடியும் என்னன்றத நம்ம பார்க்கலாம்.